அது மட்டுமல்ல, குறைந்த 10, 11 டெஸ்ட்ல வந்து வெறும் 50 ரன் தான் அடிச்சிருக்கான்னு ஒரே ஒரு 50 மட்டும் தான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கிற ரோஹித் சர்மா ஒரு ஃப்ரெஷரோட இதை எப்படி ஏம் பண்ண போகிறார்? அவருடைய கேப்டன் செட் எப்படி இருக்க போகிறது? அவருடைய ஓப்பனிங் எப்படி வரப்போகிறது? அந்த ஓப்பனிங்கை அவர் விட்டுக் கொடுப்பாரா? அப்படின்னு உள்ள ஒரு சூழல்கள் சந்தேகங்கள் இழைக்கிறது. அன்னைக்கு தான் தெரிய போகிறது இந்த டீம் 11 எப்படி இருக்க போகிறது. மேட்ச் பண்ணும்போது தான் தெரியும் இந்த டீம் லெவல்ல வந்து நம்முடைய பேர்கள் வந்து எப்படி இருக்க போகிறது, யாருக்கு விளையாட போகிறார்கள் என்று. என்னை பொறுத்தவரை கேட்டா அந்த டீம் லெவல்ல வந்து கேப்டன்ஷிப் அதாவது ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வாலும் ராகுல் பிடிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவங்களுடைய 200 ரன் பார்ட்னர்ஷிப் மிகப்பெரிய ஒரு ஸ்கோர். இதுல வந்து நிறைய ஒரு அனுபவம் அதுல இருந்திருக்கும். ஆனா அவங்களை கலைக்கிறது வந்து தப்பான்னு தெரியும். ஆரம்பத்துல பார்க்கும்போது ரோஹித் சர்மா டீம்ல டெஸ்ட் மேட்ச்ல வரும்போதும் சரி, ஒன் டே மேட்ச்ல வரும்போதும் சரி, அவருடைய மிடில் ஆர்டர்ல தான் அவர் எப்பவுமே விளையாடுவாரு. அந்த மாதிரி மிடில் ஆர்டர்ல அவருக்கு இடத்துக்கு மறுபடியும் போனா என்னன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்ல வர சில வந்து ஒரு ஓப்பனிங்கர்